ஹலோ கைஸ், நம்ம வந்து இப்போ ஈவில் நன் கேம் ப்ளே தான் நம்ம விளையாட போகிறோம். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து ஈவில் நன் விளையாடுறோம். அப்புறம் வந்து நான் வந்து ஓட்ஸ் கேட்டிருந்தேன். அதில் வந்து ஈவில் நனுக்கு தான் நிறைய ஓட்டுனால நான் இப்போ விளையாடுறேன். நான் இப்போ வந்து ஒரு புது ஸ்கூலில் சேர்ந்துருந்தேன். அந்த புது ஸ்கூலில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே நம்ம போய் பார்த்துடலாம். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் தான் நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க வந்து சீக்கிரமாக நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்மள்ட்ட சொல்கிறாங்க இறங்க சொல்லி இந்த காரை விட்டு நம்மளும் இறங்கி போகலாம். அந்த சைடு தான் ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஸ்கூலுக்கு போய் பார்த்துடலாம். அங்கே யாரோ நிற்கிறாங்கங்க, அது வேறு ஏதோ நன்னுங்க. சரி பாய். அடிச்சிட்டாங்கங்க அந்த நன்னு. அன்னைக்குமா இவங்க தான் ஈவில் நன்னாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம அவுட் ஆகிட்டு தான் நம்மளை உள்ளே விடுறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ டே 1. அப்புறம் வந்து நம்ம தான் ஏஜேஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு 3வது தடவை நம்மளை வந்து குட்டாக இருக்கணும் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஆமாம், நம்ம குட்டாக இருந்து மட்டும் என்ன பண்ண போகிறோம். சரி, முதல்ல நம்ம வந்து இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு குறிக்கோள். அதனால் வந்து நம்ம வந்து மேலே தான் ஃபஸ்ட்டு வந்து கேபிள் போடணும். அதனால் வந்து நான் கிச்சனுக்கு போகிறேன். அங்கே தான் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும் அந்த கேபிளை. அதனால் வந்து இந்த இடம் தான் அந்த நம்ம கேபிள் போடுற இடம். அப்புறம் வந்து இங்கே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்குமா வந்து ஈவில் நன் வந்து அவளோட அந்த பூஜையை முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம லைட்டாக எட்டி பார்க்கலாம். இல்லைங்க, ஈவில் நன் உள்ளே இல்லை. சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம வந்து நான் அப்போயே நினச்சேன் ஈவில் நன் ஃபுட் ஸ்டெப் கேட்குதுன்னா முடிச்சிருப்பான்னு. ஒரு தடவை செக் பண்ணிட்டேன். நம்மளுக்கு செகண்ட் ராயர்லேயே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மால் கேபிள் கிடச்சிருச்சு. எனக்கு ஈவில் நன்னோட ஃபுட் ஸ்டெப் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அதான் பயந்துட்டு இங்கே வந்து ஒளிஞ்சிட்டேன். அப்புறம் தான் வந்து சரி கொஞ்சம் போனதுக்கப்புறம் நான் வந்து திரும்பவும் போய் கேபிள் போடலான்னு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் அந்த லாக்கரை திறந்து பார்க்கும்போது பார்த்தா கரெக்டாக ப்ரூம் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒன்லி ஒன் திங் தான் தேவை, அது வெறும் ப்ரூம் தான். அதனால் வந்து நம்ம வந்து ப்ரூம் எடுத்து தான் நம்மளால் அந்த குக்கி பாக்ஸ் எடுக்க முடியும். எதுக்கும் நம்ம வந்து கீழே போட்டு நன்னை கூப்பிட்டுட்டு நம்ம வந்து வேறு எங்கேயாவது ஓடிடலாம், கீழே ஓடி நம்ம ப்ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஈவில் நன் எங்கே இருக்கானே தெரில. அதனால நம்ம வந்து பார்க்கலாம். அங்கே பாருங்கள், ஈவில் நன் கிராஸ் பண்ணி போகிறா. ஆனால் நம்ம இவ்வளோ நேரம் இருந்தோன்னா நம்மளை துரத்திட்டு வந்துடுவா. அன்றைக்குமா நம்மளை இன்னும் துரத்திட்டு தான் வருவா. ஏன்னா நம்மளை பார்த்துட்டா. எதுக்கும் நம்ம க்ளோசட்லேயே ஒழிஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து ட்ராப் டோர் வழியாக போனால் ரொம்ப சத்தம் கேட்டு பின்னாடி தொத்துறோம். சொன்னலைங்க அவள் துரத்திட்டு வரான்னு. சொன்ன மாதிரியே வந்து பார்த்துட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணிடுறேன். அந்த ரூம்லையே ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் போகிறேன். ஏன்னா நம்ம இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து நான் இந்த ட்ராப் டோர் வழியாக போகலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அந்த வழியாக போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஒரு தடவை எதுக்கோ ஈவில் நன் இன்சைடு வராலா அன்சைடு வராலான்னு பார்க்கறதுக்குன்னு வந்து பார்த்தா இன்சைடு வரான்னு நினச்சிட்டு நான் வந்து சரி ஓடி இருக்கலாம் நான் ஃபஸ்ட்டே அப்படின்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு ஒரு டவுட், இன்சைடு வந்துட்டானா டேரெக்டில் அடிச்சுட்டு வச்சு பார்த்தா கரெக்டாக ஈவில் நன் வந்துட்டேன். எனக்கு திடீர்னு பயமாகிடுச்சு, அடிச்சிருவாளோ. நான் அதனால எப்படியே தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினேன். அப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து அந்த எக்ஸிட் பட்டன் அமுக்கிட்டு நம்ம வந்து மேலே ஸ்டேர்ஸ் மேலே ஓடிடலாம். இவன் வந்து நம்ம இங்கே வரைக்கும் வந்துட்டு மேலே ஓடிடலாம். அதுதான் நம்மளுக்கு சேஃபு. இல்லாட்டி வந்து ஈவில் நன் வந்து நம்மளை அடிச்சிருவா. சரி, நம்ம வந்து இப்போ வந்து போகிறதுக்கு வந்து இந்த வழியாகவே நம்ம குதிச்சிடலாம். ஏன்னா வேறு வழி இல்லை. இப்போ வந்து ஈவில் நன் கன்ஃபார்மாக வருவா. ஏன்னா வந்து அவள் வந்து நம்ம பொருள் போடுறதெல்லாம் கேட்க மாட்டாள். ஆனால் வந்து நம்ம குதிச்சா மட்டும் வந்துடுவா இங்கேருந்து. அதனால் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எங்கேருந்து எந்த டோர்லேருந்து வரான்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த டோர்லேருந்து வரா பார்த்தீங்களா. அதனால் நம்ம வந்து இந்த ட்ராப் டோர் யூஸ் பண்ணி போயிடலாம். இது எங்கே போகுன்னே தெரில. பார்த்தா ஏதோ கோழி பண்ணைக்கு போயிடுச்சுங்க. இது என்ன இடம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம வந்து இன்னொன்று ட்ராப் டோர் இருந்துச்சு, இது எங்கே போகும்னு தெரில. சரி, நானும் போய் பார்த்தா அந்த இடத்துக்கே வந்தாச்சு. அதனால் வந்து நம்ம வந்து இப்போ கிளாஸ் ரூம் வழியாக வந்து தப்பிக்க போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைப்ரரி இந்த டோருக்கு போயிட்டு நம்ம வந்து அடுத்து அந்த டோரை திறந்தோன்னா நம்ம வந்து கிளாஸ் ரூமுக்கு போய் வெளியே போயிடலாம் அந்த இடத்துக்கு. அதுக்காண்டி நான் வந்து திறந்து போனேன். அப்புறம் வந்து வெளியே ஈவில் நன் வராலான்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த சைடு இருந்தாப்னா நம்ம அடி வாங்கிடுவோம். ஆனால் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிட்டு நம்ம ஓடிடலாம். இப்போ வந்து ஈவில் நன் எங்கே இருக்கா அப்படின்னு வந்து ஒரு தடவை பார்த்துக்கலாம்.
அப்படின்னா தான் நம்மளுக்கு சேஃபு. ஒரு வேளை அங்கே இருந்தானா நம்ம அடி வாங்கிடுவோம். அங்கே தான் அந்த டோர்லேருந்து வர. ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து அந்த எக்ஸிட் அங்கே ஒரு டோர் இருக்குது பார்த்துக்கலாம், அது வழியாக போக முடியாது. அதுக்கு ஒரு சாவி தேவை. அதனால இங்கே வந்து குதிச்சு போயிடலாம். இப்போ வந்து கன்ஃபார்ம் குதிக்கிற சவுண்டு கேட்டு வந்து ஈவில் நான் வருவா. நான் குதிச்சிடலான்னு நினச்சேன். ஈவில் நான் வந்துட்டானா, அதனால் வந்து நான் அந்த க்ளோசெட்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டேன். நான் அங்கே வந்து ஒரு சேர் இருக்கும். நம்ம வந்து அந்த சேரில் ஏறி நின்றுட்டு தான் நம்மளால் வந்து அந்த ப்ரூமை யூஸ் பண்ணி நம்ம வந்து மேலே ஒரு இடமா இருக்கும், அதை தட்டினா தான் நம்மளால் வந்து அந்த குக்கி பாக்ஸ் கீழே விழுகும். அப்புறம் வந்து நம்ம வந்து பாருங்கள் ஈவில் நன் வந்துட்டா பார்த்தீங்களா. அங்கே வந்துட்டு செக் பண்ணிட்டு போகிற பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல வந்து ஈவில் நன் வருவா அப்படின்னு. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ஈவில் நன் போனதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். அப்புறம் உள்ளே வந்துட்டான மாட்டிப்போம். பாருங்கள் அவள் மட்டும்தான் சாவியை வச்சு திறந்துட்டு போவான், நம்மளால் திறக்க முடியாது பார்த்தீங்களா. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து இப்போ க்ளோசெட்டை திறந்தாச்சு. அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பண்ணி காமிச்சிடுறேன் எப்படின்னு. பாருங்கள் நம்ம அதை கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து அது விழுகுதுங்க பார்த்தீங்களா மேலேருந்து கீழே. இப்போ வந்து அந்த சத்தத்தை கேட்டு வந்து கன்ஃபார்ம் வந்து இவன் வருவா, ஈவில் நன் வருவா. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த மெயின் டோர் கீ எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து எட்டி பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேம் போடலாம் அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இல்லைனா ஈவில் நன் சாப்டர் 1லே நம்ம வந்து வேறு எஸ்கேப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஈவில் நன் வர மாதிரி எனக்கு தெரியல. நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம். அப்புறம் வந்து இந்த குக்கி பாக்ஸை வந்து எப்படி அந்த குக்கி பாக்ஸ்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து மேலேருந்து ஒரு ஹைட்டான பிளேஸ்லேருந்து போட்டோம் அப்படின்னா வந்து அந்த குக்கி பாக்ஸ் உடஞ்சி நம்மளுக்கு வந்து அந்த மெயின் டோர் கீ வந்து கிடச்சிரும். அப்புறம் வந்து அந்த ஹைட்டான பிளேஸ் வேறு எங்கேயும் இல்லை. நம்ம வந்து ஆல்ரெடி குதித்து அந்த ஈவில் நன்னை பார்த்தோம். அங்கே பாருங்கங்க ஈவில் நன் வரா சொன்னல. இப்போ வந்து ஈவில் நன் கரெக்டாக சாவியை வச்சு திறந்தால் உள்ளே வருவாள். அப்போ கரெக்டாக நீங்கள் குதிச்சாதான் வந்து உங்களால் தப்பிக்க முடியும். இல்லாட்டி ஈவில் நன் அடிச்சிருவா. நான் சொன்னல அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்து சீக்கிரமாக போகணும். ஈவில் நன் வரதுக்குள்ளேயே நம்ம ஓடிடலாம் அந்த இடத்துக்கு. இடத்துலேருந்து கீழே போட்டிங்கன்னா பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கீ கிடச்சிரும். அப்புறம் நம்ம எக்ஸிட்டுக்கு போயிடலாம், அவ்வளோதான். எதுக்கும் வந்து நம்ம ஒளிஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து துரத்திட்டு வரான்னு நினைக்கிறேன் ஈவில் நன். ஒரு மாதிரியே அவள் ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் எனக்கு கேட்குது. அதனால் வந்து நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே ஒளிஞ்சிக்கலாம். அப்படின்னா தான் நம்ம வந்து ஈவில் நன் வராளா இல்லையான்னு தெரியும். இல்லாட்டி நம்ம வந்து சீக்கிரமாக போட்ட சத்தத்தை கேட்டு வந்து அவள் கீழே வராளோ இல்லையோ மேலே வந்துடுவாள் நம்மளை துரத்துனதில். அப்புறம் வந்து நம்ம மாட்டிப்போம், அடி வாங்கி டே 1 முடிஞ்சிடும். இதில் டோட்டலாகவே வந்து 3 days தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம பாருங்கள் ஈவில் நன் வந்துட்டா சொன்னால நம்ம துரத்திட்டு வரேன். என்னங்க அவள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா நம்ம கண்ணு முன்னாடி. பார்த்து சிரிப்பு தாங்க வருது. சரி வந்து அப்புறம் டே 3யும் முடிஞ்சிச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடுங்க நம்ம விளாட்னது. அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போகணும். இல்லாட்டி ஈவில் நன் நம்மளை பார்த்துட்டானா வந்துடுவா. சரி இந்த டைம் போதும், நம்ம வந்து போகலாம். எதுக்கும் நம்ம டோரை சாத்திட்டு போனான்னா அந்த டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவன் வந்து அடிக்க முடியாது. அதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அவள்கிட்டருந்து. ஆனால் வந்து இப்போ நம்ம குக்கி பாக்ஸை போட்டுட்டு கரெக்டாக அங்கே போய் உட்காந்துக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு தெரியும் ஈவில் நன் டக்குன்னு குதிக்கவும் கூடாது. அப்படின்னா ஈவில் நன் வந்துடுவா. அதனால் வந்து நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம். இந்த சைடும் வந்து அந்த சைடும் நான் வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து எந்த சைடு வரான்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த சைடு வந்துட்டானா நம்மளை அடிச்சிருவா. அப்புறம் கீழே வந்தானா நம்மளை பார்த்துட்டு திரும்ப வருவா. அப்போ நம்ம ஓடிடலாம். அப்புறம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம வீடியோ கேம் ப்ளே வீடியோஸ்லாம் வரும். அப்புறம் வந்து இவர் ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. அப்புறம் வந்து இவளுக்கு காது ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது. இது வர ஈஸி மோட்னால் வந்து அவள் லேட்டாக தான் இப்போது ஸ்லோவாக நடந்து வந்துட்டுருக்கா. எனக்கு வந்து ஈவில் நன் பார்த்த மாதிரி சத்தம் கேட்குது. பாருங்கள் ஈவில் நன் தான் நம்மளை பார்த்துட்டு வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இப்போ வந்து வந்துட்டுருக்கா. நம்ம வந்து இப்போ குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா வந்து அவள் ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது குதிச்சிட்டோன்னா நம்ம அந்த கீ எடுத்துகிட்டு தப்பிச்சிடலாம், எக்ஸிட்டுக்கு போயிடலாம். ஏக்கோ வர்றது அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் கிட்ட கேட்டால் தான் நம்ம வந்து கரெக்டாக குதிக்கிறதுக்கு டைம் இருக்கும். அப்போ நம்ம ஓடும் போது பார்த்துட்டோன்னா நம்மளை வந்து அடிச்சிருவா. அதனால் கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணியே வர ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குற வரைக்கும் பார்க்கலாம். ஓகே நான் வந்து போயிட்டு வரேன். நம்ம வந்து தப்பிச்சிருவோம் எப்படியா வரதுக்குள்ளே. ஏற்கனவே நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப லேட்டாக வந்து. அதனால் நம்ம வந்து தப்பிச்சிடலாம் சீக்கிரமாக. அப்போ வந்து அங்கே பாருங்கள் அங்கே வர பார்த்தீங்களா. அப்போ நம்ம வந்து இந்த பேட்லாக்கை வந்து திறந்துட்டு தப்பிச்சு போயிடலாம்.
எப்பா இவர்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடுச்சுங்க. எனக்கு இங்கேருந்து தப்பிச்சது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய கேம் ப்ளே வீடியோஸ்லாம் வரும். அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்புறம் வந்து இவ்வளோ நேரம் வந்து வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் வந்து ஈஸியில் நம்மளுக்கு வந்து 25 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, லவ் யூ ஆல், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.